அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு டிஆர்பி அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. ஸோ நம்ம ஈரோடு டிஆர்பி அகாடமியில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி 2001 கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க. என்னென்ன சப்ஜெக்ட் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ ரெகுலர் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட் பேட்ச்சு, ஸோ நோட்ஸ் மட்டும் அவைலபிள் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ 63816 69683 ஆர் 9790426876 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் நம்பர் 8 குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ்னுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன நமக்கு நல்லா தெரியும். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னுடைய ட்ராபேக்ஸ், இந்த ட்ராபேக்ஸை ஓவர் கம் பண்ணுறது தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸுடைய மெயின் ஒர்க்கு. வாங்க அப்படியே நம்ம பார்ப்போம். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ், அப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், இஸ் ஆல்சோ குவாண்டம் ஃபிசிக்ஸ். குவாண்டம் தியரி இஸ் a branch of physics which deals with the physical phenomena at microscopic scale. அதான் முக்கியம். ஸோ ஃபிசிக்ஸை நம்ம ரெண்டு இதாக பிரிப்போம். ஒன்று வந்து மேக்ரோஸ்கோபிக் ஸ்கேல், இன்னொன்று வந்து மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல். மேக்ரோ அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், அது வந்து நியூட்டனியன் மெக்கானிக்ஸ் கூட நம்ம சொல்லுவோம். ஸோ குவாண்டம் அப்படிங்கும்போது மைக்ரோ ஸ்டேட்டு, அதான் சப் அட்டாமிக் லெவல், அட்டாமிக் லெவலில் இருக்கக்கூடியது, அதுக்கு பேர் தான் குவாண்டம். அப்போது பாருங்கள், ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் இஸ் ஆல்சோ known as quantum physics or quantum theory is a branch of physics which deals with the physical phenomena at microscopic level. At the same time, where the action is on the order of the Planck's constant. இப்போ இந்த Planck's constant அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில். நம்ம பின்னாடி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன். எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, பேசிக்காக நமக்கு பிளாக் பாடி ரேடியேஷன் தெரியணும். ஸோ பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னா இந்த பிளாக் பாடியில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is directly proportional to the frequency. Directly proportional to the frequency. அப்போது எந்த ஒரு ப்ரொபோஷனாலிட்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் பண்ணி எழுதுவோம். அப்போ E ஈக்குவல் ஹச் நியூ. இங்கே ஹச்சுங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 × 10⁻34 ஜூல் per செகண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், மியூங்கிறது ரேடியேஷன் ஆஃப் இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா, த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போது குவாண்டம்னா என்ன சொல்லியிருக்கேன், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுடைய ட்ராபேக்ஸை ஓவர் கம் பண்ணுறது தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ். சரிங்களா, இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் எப்படி சொல்லுவாங்க, குவாண்டம் மெக்கானிக்ஸ் டிபார்ட்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் primarily at the quantum realm of atomic and subatomic length scales. ஸோ அது எங்கேருந்து பிறக்குன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து தான் பிறக்குது. எப்போ மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து நமக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ மைக்ரோஸ்கோப்பிக்கு நம்ம போகும்போது நமக்கு தேவையானது இன்னொரு தியரி, அந்த தியரி தான் குவாண்டம். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் டிபார்ட்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் primarily at the quantum realm of atomic and subatomic length scales. Quantum mechanics provides a mathematical description of much of the dual particle like and wave like behavior and interaction of energy and matter. அப்போது குவாண்டம் அப்படின்னாவே நமக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும், டூயல் நேச்சர், இரட்டை பண்பு. என்ன ஞாபகத்துக்கு வரணும், டூயல் நேச்சர், இரட்டை பண்பு. ஸோ ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ எல்லா பொருட்களுக்கும் இயற்கையாகவே என்ன இருக்கும், நேச்சராக பார்ட்டிகல் நேச்சர் இருக்கும், ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். எப்போ அந்த பார்ட்டிக்கல் வந்து வேவ் மோஷனுக்கு, அதாவது மோஷனுக்கு போகுதோ, இயக்கத்துக்கு போகுதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேவ் மோஷன் அசோசியேட் ஆயிரும். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன், அதாவது எனர்ஜி அண்ட் மேட்டர், இதை எக்ஸ்க்ளூசிவாக சொல்ல போகிறது தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் ப்ரொவைட்ஸ் a mathematical description of much of the dual particle like and wave like behavior and interaction of energy and matter. So next, quantum mechanics is the non-relativistic limit of the quantum field theory. Quantum mechanics is the non-relativistic limit of the quantum field theory. A theory that was developed later. யார் டெவலப் பண்ணுறாங்கன்னா
developed by later the combined quantum mechanics with relativity. Combined quantum mechanics with relativity. ஸோ ஸ்காட்டிஞ்சர் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்காட்டிஞ்சர் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ ஸ்காட்டிஞ்சருடைய ஃபுல் பேர் பார்த்தீங்கன்னா எர்வின் ரவுலப் ஜோசப் அலெக்சாண்டர் ஸ்காட்டிஞ்சர். என்ன பேருங்க? எர்வின் ரவுலப் ஜோசப் அலெக்சாண்டர் ஸ்காட்டிஞ்சர் அப்படிங்கிறது ஃபுல் நேமு. ஸோ he developed a number of fundamental results in the field of quantum theory which formed the basis of wave mechanics. அப்போ வேவ் மெக்கானிக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் வாங்க. He formulated the wave function or wave equation. So stationary and time dependent Schrödinger equation. ஸோ ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும் ஸ்காட்டிஞ்சர் வந்து டைம் இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுமே நமக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் ரிலீவ்டு த ஐடென்டிட்டி ஆஃப் ஹிஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஃபார்மாலிசம் அண்ட் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ். He formulated the wave equation Schrödinger stationary and time dependent Schrödinger equation and relieved the identity of his development of the formalism and matrix mechanics. So matrix mechanics நம்ம பின்னாடி பார்ப்போம். So Schrödinger equation. Schrödinger equation இதோட importance என்ன? In quantum mechanics, the Schrödinger equation is a partial differential equation. So quantum mechanicsல Schrödinger wave equation அப்படிங்கிறது partial differential equation that describes how the quantum state of some physical system changes with the time. அதாவது குவாண்டம்னா தெரியும் packet of energy, discrete form of energy. One packet of energy என்ன சொல்கிறோம்? E equal h nu or bundle of energy அப்படி நம்ம சொல்கிறோம் packet of energy. அப்போ ஒவ்வொரு குவாண்டம் ஸ்டேட்டும் some physical சிஸ்டத்தோட இருக்கும். அந்த சிஸ்டம் எப்படி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இதை தான் ஸ்காட்டிஞ்சர் வந்து ஈக்குவேஷனாக டிரைவ் பண்ணியிருக்காரு. அது டைம் டிபெண்ட் பண்ணி எப்படி மாறுது, ஸோ டைம் இண்டிபெண்டாக இருந்து எப்படி மாறுது. இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் the Schrödinger equation is a partial differential equation that describes how the quantum state of some physical system changes with time. இதில் இது எப்போ கொண்டு வந்தார்? இட் வாஸ் formulated in late 1925ல கொண்டு வராரு. 1925. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஸ்காட்டிஞ்சர் டைம் டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு, டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு. அதில் ஜென்ரல் ஃபார்ம் பாருங்கள். ஸோ டைம் டிபெண்டன்ட்னா ஐ ஹெச் கிராஸ் டோ சை பை டோ டி ஹச் கேப் சை. டைம் இண்டிபெண்டன்ட்னா இ சை பை ஹெச் சை. இங்கே இ ஹெச் அப்படிங்கிறதுலாம் ஆப்ரேட்டர். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நம்ம ஈக்குவேஷன் நோட் பண்ணி பண்ணுவோம், இங்கே வந்து ஆப்ரேட்டரை வச்சு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ டைம் டிபெண்டன்ட் ஸ்காட்டிஞ்சர் ஈக்குவேஷனா ஐ ஹெச் கிராஸ் டோ சை பை டோ டி ஈக்குவல் ஹச் கேப் பை சை. இங்கே இ சை ஈக்குவல் ஹச் சை, தட் இஸ் டைம் இண்டிபெண்டன்ட். அடுத்து ஆப்ரேட்டர்ஸ். என்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது குவாண்டம் மெக்கானிக்ஸில்? ஸோ ஆப்ரேட்டர்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தோங்க? ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ்னால் என்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுடைய ட்ராபேக்ஸை ஓவர் கம் பண்ணக்கூடியது தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ். இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் வேறு எப்படி சொல்லுவோம்? குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு சொல்லலாம், குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு சொல்லலாம், குவாண்டம் தியரின்னு சொல்லலாம். அப்போது இது எந்த மாதிரி டிசீஸை டீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் லெவல். ஏன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது மேக்ரோஸ்கோபிக், குவாண்டம்ங்கிறது மைக்ரோஸ்கோபிக்கு. இதில் மெயினாக ரிலேட் பண்ணக்கூடியது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு. அப்போது இது எப்படின்னா சப் அட்டாமிக் லெவலில் இருக்கும், சப் அட்டாமிக் லெவல்ஸ் இருக்கும். அப்போ இது என்ன கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டூயல் நேச்சர், வேவ் நேச்சர் as well as பார்ட்டிக்கல் நேச்சர். அப்புறம் அது போக எங்கே இது இன்ட்ராக்ட் ஆகும்னா எனர்ஜி அண்ட் மேட்டரோட இன்ட்ராக்ட் ஆகும், எனர்ஜி அண்ட் மேட்டர். இப்போ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடியது வேவ் நேச்சர், பார்ட்டிக்கல் நேச்சர். அது எப்படி இன்ட்ராக்ஷன் ஆகுது, எனர்ஜி அண்ட் மேட்டர். அப்புறம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து எப்படி வந்து நான் ரிலேட்டிவிஸ்டிக்காக இருக்குது, அப்புறம் எப்படி ரிலேட்டிவிஸ்டிக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ ஸ்காட்டிஞ்சர் வந்து எப்படி வந்து இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறாரு, அதில் டைம் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் எப்படி, அந்த ஃபிசிக்கல் சிஸ்டம் எப்படி டைமை பொறுத்து வேரி ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் டைம் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் ஈக்குவேஷனும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்ப்போம். சரிங்களா? நம்ம ஈரோடு டிஆர்பி அகாடமியில் ஸோ பிஜி டிஆர்பி கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ ஃபிசிக்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர். சரிங்களா? ஸோ ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ.